ஐ அம் பேக் மக்களே. ஹோச்சிமின் வந்துட்டு இந்த வார் மியூசியம் பார்க்காம யாரும் போக மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் ரொம்ப மலிவு தான். கண்டிப்பா போங்க. என்டர் பண்ண உடனே வார்ல மிச்ச மீதி இருந்த ஆர்மி டேங்க்ஸ், ஹெலிகாப்டர், ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த பீஸ் பெல்லும் அங்கதான் இருக்கு. அடிக்க மறந்துடாதீங்க. இந்த மியூசியம் சுத்தி பார்க்க அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படுங்க. 50 வருஷம் முன்னாடி வியட்நாம்ல என்ன மாதிரி எல்லாம் கொடுமை நடந்ததுன்னு இந்த டைகர் கேஜஸ்ல தெரியும். மனசை தைரியப்படுத்திட்டு உள்ள போங்க. என்னம்மா அப்படி உத்து பாக்குறேன்னு பார்த்தா ஆத்தாடி டெரரா இருந்துச்சுங்க. நம்மலாம் தற்போதைய காலத்துல வாழ்றதுக்கு கடவுள் தான் நன்றி சொல்லணும்ல. மியூசியம் பார்த்த சோகத்துல மூட மரத்த அப்படியே இந்த செம்ம கலர்ஃபுல்லான டெடிபியர் கேஃபேக்கு வந்துட்டேன். இங்க நிறைய பேரு போட்டோ எடுக்கிறதுக்காகவே வருவாங்க. சீரியஸா அவ்வளோ கியூட்டா அழகா இருந்துச்சு. கேஃபே முழுக்க டெடிபியரை தொங்க விட்டுருக்கானுங்க. தனியா போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெடியை பக்கத்துல இழுத்து வச்சுக்கோங்க. காஃபி டேஸ்ட்லாம் வேற லெவல். கண்டிப்பா பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் ஒரு 6:30 இல்லைன்னா 7 o'clock கரெக்டான நேரம் இங்க வரதுக்கு. டே 4ல என்னென்ன பண்ணணும்னு அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.